என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொன்னா நீ கோவப்படுவ, அதான் யோசனையா இருக்கு. என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அத நான் உன்கிட்ட சொல்லவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பரவாயில்ல சொல்லு. நான் இப்படியெல்லாம் சொல்றேன்னு நீ எனக்கு தப்பா நினைச்சுக்காத. ஏய், முதல்ல ஐடியா என்னன்னு சொல்லு. அது கோரக்காளி யார் மேலேயாவது வந்து இறங்குங்கன்னு பூசாரி கேட்பாருல்ல, அப்போ நானே கோரக்காளியா ஆட ஆரம்பிச்சிட்டா. அடி பாவி, ஹேய், இதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில இந்த ஊர் என்ன பொய் சொல்ல வச்சிருச்சுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என் கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு நாளா பொய் சொல்லாம இருக்கிறதே ஆச்சரியம் தான். இங்க பாரு, ஆபத்துக்கு பாவம் இல்ல. உங்க அம்மாவுக்காக தானே பொய் சொல்ற. நான் சொல்ற மாதிரி நீ செய், எல்லாம் ரெடி ஆகட்டும். இங்க பாரு, நான் கண்ணை காமிக்கும் போது நீ அப்படியே சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிரு. சாமி ஆடிக்கிட்டே வந்து அந்த பூசாரிய கை காமிச்சிரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துரு. அப்புறம் நீ எந்திரிக்காத. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுல எதுவும் பிரச்சனை வந்துடாதே. எம்மா தாயே, இது எதையுமே நீ சிரிக்காம பண்ணா மட்டும் போதும், சரியா? இதுல எந்த பிரச்சனையும் வராது, நான் கேரண்டி. கடைசியில என்ன போய் சொல்ல வச்சுட்டாங்களே. அப்பா, ஏய், நான் தான் சொல்றேன்ல, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு. இங்க பாரு, 4 பேருக்கு நல்லது நடந்தா 4-5 பேர்கிட்ட போய் சொல்றதுல தப்பே இல்லை. வா வா, பாத்துக்கலாம். அம்மா, எனக்கு நல்லா தெரியுமா எங்க அம்மா இத செய்யலன்னு. இப்போ எங்க அம்மாவை காப்பாத்த எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி இதுதான்மா. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள எங்க அம்மா மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கலன்னா அவங்க செத்தே போயிடுவாங்க. நான் பண்றது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியுமா. என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அது எனக்கே கொடுமா. தயவு செஞ்சு எங்க அம்மாக்கு இந்த தண்டனையும் கொடுத்துறாது. எங்க அம்மாவை காப்பாத்துமா. ஏன் சக்தி, சாமி கிட்ட எதுக்கு இவ்வளவு சொல்லிட்டு இருக்க? சாமிக்கு தெரியாதா அதெல்லாம்? வா போலாம். என்ன பூசாரி, எல்லாம் ரெடியா இருக்கா? மா, நீங்க கேக்குறது எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஊர்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தாயா இன்னைக்கு பரிவட்டம். கையும் களவுமா மாட்டிக்கிட்டான் அந்த மீனாட்சி. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம பஞ்சாயத்தை விட்டு நகரவே மாட்டேன்னு அங்கேயே உட்கார்ந்துருக்கா. இனிமே யார் அவளுக்கு பரிவட்டம் தர போறாங்க? அக்கா, போய் மீனாட்சிக்கு பரிவட்டம் சொன்னா இந்த ஊரே ஏத்துக்காதுக்கா. சாமி நகையை திருடிட்டு பரிவட்டம் கேக்குதா அவளுக்கு? அப்படி சொல்றா என் தம்பி. இன்னைக்கு எனக்கு பரிவட்டம் கட்டும் போது சும்மா ஊரே அதிரணும்டா. பட்டாசு சரம் எல்லாமே கொளுத்தி போடுறான். கேட்டீங்களாடா? அதெல்லாம் பாத்துக்கலானே. புஷ்பா புஷ்பான்னு சொல்லி ஒவ்வொரு வெடியையும் வெடிக்கிறேன். அத நான் என் கண் குளிர பாக்கணும், என் காது குளிர கேட்கணும்டா. இது என்னோட எத்தனை வருஷம் ஆசை. சங்கிலி அடிச்சு தூள் பண்றான். பண்ணிரலாம்க்கா. இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன? உனக்கு பரிவட்டம் ஏறட்டும், நாங்க குடுக்கற அளப்பறைய மட்டும் பாரு. என்னடா டேய் சங்கிலி, பெருசா பேனர் அடிச்சு வைக்கணும். பெருசா? அதுல பெருசா கொட்ட எழுத்துல இனிமே முதல் மரியாதையும் பரிவட்டமும் என்னைக்குமே புஷ்பாக்குதான்னு பெருசா எழுதணும்டா. அத இந்த ஊரே பாக்கணும். அந்த மீனாட்சியும் அவ பொண்ணுங்களும் அத பார்த்து வயிறு எரியணும். அதனால நல்லா பெருசா வேடா. இத பார், இந்த கோயில் கோபுரம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு பெருசாவே. நடு ரோட்ட மறைச்சு பேனர் வை. இனிமே அதுக்கப்புறம் எவன் கேள்வி கேட்கறான்னு நானும் பாக்குறேன். பூசாரி, இப்ப அங்க பஞ்சாயத்து முடிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி குடும்பம் ஊரை விட்டு போயிடும். அடுத்து நேரா நாங்க தான் அங்க வருவோம். பரிவட்டம் எல்லாம் தயாரா இருக்கணும். மேளம் தாளம் பரிவட்டம் எல்லாம் ரெடியா இருக்கணும். அலப்பற குடுக்கணும். இனிமே அந்த மீனாட்சி குடும்பம் என் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அசிங்கப்பட்டுட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போயிட்டோம்டா. சரி வா போலாம். வாக்கா. ஏய் போடா. அத்தா, ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை கூப்பிடுறோம். இங்க பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதுக்கு
மனுஷங்களால தீர்ப்பு சொல்ல முடியல தாயி. இதுக்கு நீயே இறங்கி வந்து சீக்கிரம் நல்ல தீர்ப்பு சொல்லு தாயி. ஆத்தா! ஆத்தா! ஆத்தா, வா, ஆத்தா! வா! ஆத்தா, வா! வா, வா! ஆத்தா, வா! ஆத்தா! வா! ஆத்தா, வா! நல்ல வாக்கு சொல்லு ஆத்தா. ஆத்தா! வா, ஆத்தா! ஆத்தா வா, ஆத்தா! ஆத்தா! ஆத்தா வந்திருக்கேன்டா. சாமி வந்துருச்சு பாருங்க. அத்தா டேய், ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா சொல்லு ஆத்தா. ஆத்தாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கடா. செஞ்சிரு ஆத்தா. ஆத்தா! சொல்லு ஆத்தா. ஆத்தா சொல்லு ஆத்தா. நான் உக்கிரமானவன் உங்களுக்கு தெரியும்ல. எதுக்குடா என்ன கூப்பிட்டீங்க? வேற வழி தெரியலையா ஆத்தா? உன்னை நம்பிதான் ஆத்தா கூப்பிட்டோம். சாயங்காலம் பூஜை நடந்தாங்கணும் ஆத்தா. இங்க கோயில் நகையை காணும்னு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா ஆத்தா. திருடன் யாருன்னு நீதான் ஆத்தா கண்டுபிடிச்சு சொல்லணும். ஏய், எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தாண்டா இருக்கேன். அந்த அத்தா, திருட சொல்லு அத்தா. இந்த கூட்டத்துக்குள்ள தாண்டா இருக்கான். யாருன்னு சொல்லு ஆத்தா. ஆத்தா சொல்லு, யாரு திருடன்? சொல்லு ஆத்தா, சொல்லு. ஆத்தா சொல்லு ஆத்தா. வெற்றி என்னடா இவ ஆரம்பிச்சிட்டான்? நம்ம புஷ்பாவை குறைச்ச எடை போட்டுட்டோம். அவளும் அதே பிளானோட தான் வந்திருக்கா போல. இப்போ என்ன பண்றது? இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். சொல்லு ஆத்தா. பாத்துக்கிட்டே நின்னா அவ நேரா வந்து எங்க அம்மா தான் திருடின்னு சொல்லுவாடா. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணணும். பேசாம நான் போய் இவளுக்கு சாமி வந்ததெல்லாம் நம்ப முடியாது, எரியிற கற்பூரத்தை முழுங்க சொல்லவா? ஏய், நீ சொன்ன எல்லாரும் நம்பிடுவாங்க. இங்க பாரு, ஊரே அவ சொல்றத கேட்டுட்டு நம்பிட்டு இருக்கு. நீ போய் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? நாம தான் நகையை திருடணும், அதனால தான் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்னடி இவ சாமி ஆடுறா? இவ வேணும்னுமே ஏதோ பிளான் பண்ணிருக்காக்கா. என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அத்தா இந்தாங்க அத்தா. அக்கா, சங்கிலி எதுக்குக்கா வேல் வச்சிருக்கான்? தெரியலையே. இவ என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பாப்போம். இவ ஏதோ நல்லா பிளான் பண்ணி தான் அம்மா மேல பழி போட்டிருக்காக்கா. அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது பண்ணி ஆகணுமே. சங்கிலி, நான் கோரக்காளி வந்த மாதிரி ஆடிக்கிட்டே இருப்பேன். நான் இந்த வேலை வாங்கி அந்த மீனாட்சி தான் திருடின்னு சொல்லி அவ மண்டையில ஒரே அடி அடிச்சிட்டு நான் வாங்கிடுறேன். மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோ. என்ன புரியுதா? மாமா பிளான் பண்றியாக்கா? நீலாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. போய் மாமாவை கட்டியிருக்க பாரு. சக்தி, இவளுக்கு எப்படி சாமி வந்துச்சு? அதான்க்கா எனக்கு ஒன்னும் புரியல. அக்கா இன்னும் வேலை வாங்க மாட்டேது. என்ன இது? அக்கா நிஜமாலே சாமி வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு.
ஐயோ வெற்றி 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 காப்பாத்து வெற்றி. அம்மா சொல்லுமா, உன் தீர்ப்பு என்ன? இந்த ஊருக்கே சாப்பாடு செஞ்சு போட்ட நான் திருடியா? சுத்த பத்தமா உனக்காக பிரசாதம் செய்யணும்னு நான் பட்னி கிடந்தம்மா. நான் திருடியாமா? என் 3 பொண்ணுங்களும் அவங்க உயிரை பணைய வச்சு உனக்காக 3 சடங்குகளையும் செஞ்சாங்களே, அவங்கெல்லாம் இந்த திருடி பெத்த பொண்ணுங்களாமா? சொல்லுமா, சொல்லுமா. அம்மா தாயி, யாரு பொருளுக்கும் எப்பவும் எங்க அக்கா ஆசைப்பட்டதில்ல. யாரு வாழ்க்கை மேலயும் அவ போராமப்பட்டதில்ல. அவளை போய் வாய் ஓயாம திருடி திருடின்னு சொல்றாங்களே, நீ சக்தி உள்ள சாமின்னா உண்மையா என்ன நடந்துச்சுங்கிறத நீயே நிரூபிச்சு காமிச்சிருமா. டேய் பூசாரி, ஓடா இங்க. ஓ அத்தா அத்தா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் திருடுனேன். நான் தான் திருடுனேன். சொல்றோம். அத்தா அத்தா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அம்மா, அத்தா நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு அத்தா, என்ன மன்னிச்சிடு. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அத்தா. என்ன மன்னிச்சிடு அத்தா, என்ன மன்னிச்சிடு அத்தா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்தா. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு அத்தா, என்ன மன்னிச்சிடு. நிஜமாவே வந்துருச்சுடா. ஆத்தா, இவன் சொல்றதெல்லாம் உண்மையா ஆத்தா? ஆமாடா, இவன் தான் திருட. பறையடிக்க பதிலை தொடி தொடிக்க பத்து வைத்த தக்காளி பொங்கி பொங்கி வாராடா. இந்த மீனாட்சி உத்தமிடா. கையிலாட பாம் குடிச்சு வாராடா. அதே வந்து சொல்லிட்டாயா? அத்தா சொல்லுங்க, என்ன மன்னிச்சிடு அத்தா, என்ன விட்டு அத்தா. உத்தமி, வாராடா. இத சொல்லதாண்டா இந்த ஆத்தா வந்திருக்கேன். அத்தா அத்தா, பண்ணிடாத அத்தா. களி அத்தா அத்தா, போதும் அத்தா, மலையேறிடு அத்தா, மலையேறிடு அத்தா, மலையேறிடு அத்தா. அத்தா அத்தா அத்தா, மலையேறிடு அத்தா. அத்தா போதும் அத்தா, மலையேறிடு அத்தா. அக்காக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கு? வெற்றி எப்படிரா? ஏய் சும்மா இருடி, எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன தெரியலையா? எல்லாம் கோரக்காளி அம்மாவோட மகிமை. எந்த வாயை எங்க அக்காளை பார்த்து திருடி திருடின்னு சொல்லுச்சோ, அதே வாயால எங்க அக்கா உத்தமின்னு ஊரு முன்னாடி சொல்ல வச்சிருச்சுல்ல. அம்மா தாயே, ஒத்துக்குறோம்மா, நீ சக்தி உள்ள தெய்வம். அம்மா, அதான் சாமிய வந்து சொல்லிடுச்சுல்லம்மா நீ யாருன்னு. அதுவும் புஷ்பா அவளோட வாயாலேயே நீ நல்லவன்னு சொல்ல வச்சாங்கல்ல அந்த கோரக்காளி அம்மன். சான்ஸே இல்லம்மா. இதுக்கு எல்லாமே காரணம் உன்கிட்ட இருந்த நம்பிக்கையும் உன் பொறுமையும் தாமா. அப்புறம் என்னங்கய்யா, கோரக்காளியா வந்து பூசாரி தான் திருடுனான்னு சொல்லிருச்சுல்ல. பூசாரியும் தப்ப ஒத்துக்கிட்டான். அவனை கூட்டிட்டு போய் அவன் தலைய மொட்டையடிச்சு அவனுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இந்த ஊரை விட்டு துரத்தி விடுங்கயா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணணும் அத சொல்லுங்க முதல்ல. என்ன தம்பி தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? அடுத்து கோயில் பூசைதான். மீனாட்சி அம்மாவுக்கு தான் பரிவட்டம். போய் அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம், வாங்கயா. வாங்கம்மா. ஏய் பூசாரி, நீ எதுவும் கவலைப்படாத, நான் பாத்துறோம். போ போ. இருடா, வந்து பாத்துக்கிறேன். வாக்கா அக்கா, பாத்துக்கா, பாத்து பொறுமையா நடக்கா, பாத்துக்கா. டேய், என்னடா ஆச்சு? என்னடா மீனாட்சியை பார்த்து எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு போறாங்க? கடுப்ப கலப்பாதக்கா. உன்னை நடிச்சு மீனாட்சி தான் திருடினதுன்னு சொல்ல சொன்னா, நீ சாமியாடி பூசாரி தான் திருடினான்னு சொல்லி விட்ட. இதுல மீனாட்சி வேற உத்தமின்னு சொல்லிட்ட. என்னது? மீனாட்சி உத்தமின்னு நான் சொன்னனா?
எப்படிடா இதெல்லாம்? அக்கானு கூட பார்க்க மாட்டேன், அப்படியே அரைஞ்சு விடுவேன். என்கிட்ட வேலை வாங்கி மீனாட்சி மண்டையில போய் அடின்னா என்கிட்ட வேலை வாங்கி என்னைய அடிக்கிறேன். உன்கிட்ட வேல் வாங்க வந்தல்ல, அப்ப ஏதோ என் உடம்புக்குள்ள சாமி வந்த மாதிரி இருந்துச்சுடா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. இப்ப சொல்லு, நான் எத்தனை தடவை சொன்னேன் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணும் போதெல்லாம் ஒரு சாமி வந்து காப்பாத்துதுக்கா. என்ன எத்தனை தடவை கிண்டல் பண்ணி சிரிச்ச. நான் சொல்லும் போதே நம்பியிருந்தா இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்கலாம். இப்ப எதுக்கோ வழி இல்லாம போச்சு, உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்ப பரிவட்டம்? பரிவட்டமா? வேற யாருக்கு? அந்த மீனாட்சிக்கு தான். போய் பூவை போட்டு வாழ்த்திட்டு வருவோம். நீ பண்ண வேலைக்கு அதை தான் பண்ணணும். வா. டேய், அம்மா மீனாட்சி அம்மா, இப்ப சொல்றம்மா, ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரி பரிவட்டம் இனிமே உங்க குடும்பத்துக்கு தான். ஏமா சாந்தம்மா, அந்த மாலை எடுத்து மீனாட்சி அம்மா கழுத்துல போடுங்கம்மா. ஐயா, நானா? அம்மா, உன் பேர் தானம்மா சாந்தா, அப்புறம் நானான்னு கேக்குறீங்க? மாலை எடுத்து போட்டு விடுங்கம்மா. ஐயா, நான் ஒரு சாதாரண வேலைக்காரி, எனக்கு என்னையா தகுதி இருக்கு? வேற யாராவது பெரிய ஆளா பார்த்து போட்டு விட சொல்லுங்க ஐயா. அக்கா, எங்க அம்மா கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்றவங்க நீங்க தான். உங்களுக்கு இல்லாத தகுதியா? அக்கா போய் போடுக்கா, சொல்றோம்ல. போக்கா, வெற்றி சொல்லுங்க. நீங்க வாங்க, நீங்க தான் போடணும். போங்க நானா? போங்க, வா வாங்க வாங்க. போக்கா. இந்தாங்கம்மா. இத்தனை பேர் இருக்கும்போது அந்த சாமி உன் கையால மாலை போட வச்சது பாத்தியா? அதுதான் உன் அன்புக்கு கிடைச்ச மரியாதை. பூசாரி, பரிவட்டத்தை கட்டி விடுங்க. கட்டிடுறேன் ஐயா. இந்தாங்க, இதை கொடுங்க. குடும்பத்தோட சாமி கிட்ட வாங்க. சரி, எல்லாரும் வாங்க. போங்கப்பா, போங்கப்பா, எல்லாம் சன்னதிக்குள்ள போங்க. போங்க ஐயா. ஓம் அக்னி கண்ணாலே போற்றி, ஓம் அக்கரமாலை கையாலே போற்றி, ஓம் அகசையே போற்றி, ஓம் அகந்தை அழிப்பவளே போற்றி, ஓம் அகிலத்தை ஆள்பவளே போற்றி, ஓம் அங்கையர் கண்ணியே போற்றி, ஓம் அங்கையில் தீ ஏந்தியவளே போற்றி, ஓம் அங்கு வாசம் உடையவளே போற்றி, ஓம் அசல் கண்ணியே போற்றி, ஓம் அசுரர்க்கு வரமளித்தவளே போற்றி, ஓம் அசுரரை வதைத்தவளே. ஓரக்காளியே வந்து நீங்க தான் உத்தமின்னு சொன்ன பின்னாடி இந்த நகையெல்லாம் உங்க கையாலேயே சாமிக்கு சாத்துங்கம்மா. அக்கா, அக்கா, அதெல்லாம் பார்த்தது போதும், வாக்கா போலாம். விடுறா. வாக்கா. விடுங்கறல. வான்னு சொல்றல, வாக்கா. சொன்ன கேளுக்கா, வாக்கா போலாம். தம்பி, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே என் கூடவே இருந்து எல்லாத்தையும் தீர்த்து வச்சிட்டீங்க.
ரொம்ப நன்றிப்பா. ஐயோ அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர்மா. கஷ்டப்பட்டு ஜெயிச்சது நாங்க, நன்றி மட்டும் என்ன வெற்றிக்கா. ஏய் சும்மா இரு. அதுலயும் இவன் இந்த தடவை எந்த ஹெல்ப்புமே பண்ணல, ஓ மட்டும் தட்டிக்கிட்டே இருந்தான். அக்கா அதுலயும் என்ன கிண்டல் என்ன குத்தல். அதுவும் வெற்றி அப்படி கிண்டல் பண்ணும்போதெல்லாம் அப்படியே எனக்கு எவ்வளவு எரிச்சலா இருந்தது தெரியுமா? ஆமா திருக்கா, எனக்கெல்லாம் எப்படியாச்சும் ஜெயிச்சு ஆகணும்னு வெற்றி மேல எனக்கு வெறிய வந்துருச்சுன்னா பாத்துக்கோயேன். அதுக்குதாம்மா வெற்றி தம்பி அப்படி வேணும்னே பேசிச்சு. உடனே அப்படி சொல்லிடுவியம்மா? வெற்றியை விட்டு கொடுக்கவே மாட்டியே. இல்லம்மா, வெற்றி தம்பி என்கிட்ட இதையெல்லாம் சொல்லிட்டு தான் பண்ணாரு. ஆமா குட்டிங்களா, எனக்கு தெரியும். அதனாலதான் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சாந்தாக்கா என்னக்கா சொல்றீங்க? ஆமாம்மா, இப்ப நீயே சொன்னல ஒரு வெறி வந்துச்சுன்னு, அதுக்கு தான் தம்பி இப்படி பண்ணுச்சு. வெற்றி தம்பி மட்டும் அப்படி பண்ணலனா நீங்க எல்லாரும் ஜெயிச்சிருப்பீங்களா?